முதலாம் ராஜராஜன் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் இவர்களுடைய ஆட்சி காலம் பார்ப்போம். முதலாம் ராஜராஜ சோழன் 985 1014 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. முதலாம் ராஜேந்திரன் அவருடைய மகன் 1014 1044 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறார். முதலாம் ராஜராஜ சோழன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவருடைய காலத்தில் எடுத்துக்கிட்டாக்க தென்னிந்தியாவினுடைய பெரும் பகுதியும் முதலாம் ராஜராஜ சோழன் பிடித்தார்னு சொல்லப்படுது. அதிகாரத்தை நிறுவனார்னு சொல்லப்படுது. இதில் குறிப்பாக முதலாம் ராஜராஜ சோழனுடைய கப்பற்படையெடுப்புகள் மிக சிறப்புன்னு சொல்லலாம். இந்த கப்பற்படையெடுப்பில் வச்சு மேற்கு கடற்கரையாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், சோழருடைய ஆட்சி விரிவடைய இந்த கப்பற்படை தான் வழிவகுத்ததுன்னு சொல்லப்படுது. இந்த ராஜராஜ சோழன் ராஜராஜேஸ்வரம் கோயிலை தஞ்சாவூரில் கட்டினார். இந்த ராஜராஜேஸ்வரம் கோயிலுக்கு தான் பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில்னும் இதை தான் சொல்வார்கள். இப்போ முதலாம் ராஜேந்திரன் 1014 to 1044 சொல்கிறோம். இவர் தந்தையை போலவே தன்னுடைய பேரரசை மிகப்பெரிய பேரரசாக விரிவுபடுத்த எண்ணினார். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வட இந்திய படையெடுப்புலாம் முதலாம் ராஜேந்திர சோழன் நடத்திருக்காருன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த வட இந்திய படையெடுப்புனால இவருக்கு கங்கை கொண்டான் அப்படிங்கிற பேர் சூற்றப்பட்டது. ஏன்னா அங்கேருந்து கங்கை நதியை எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. இவர் பிற்காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு தலைநகரத்தையும் நிர்மாணித்தார். இவருடைய அப்பா தஞ்சாவூரை தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணார். இவருடைய மகன் அதாவது முதலாம் ராஜேந்திரன் எடுத்துக்கிட்டாக்க இந்த இடத்துல கங்கை கொண்ட சோழபுரத்தையும் உருவாக்கி அங்கே கோயிலையும் கட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாகவும் உருவாக்கினார். இதுதான் இவருடைய சிறப்பு. அதே போல் தென்னிந்தியாவிலையும் ஒரு வலுவான சக்தியை பேசிக் வச்சிருக்காங்க. சரி, கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் கட்டினார். சரி, அதே போல் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராகவும் வைத்திருக்கிறார். சரி, இதெல்லாம் வட இந்திய படையெடுப்பினால ஏற்பட்ட முயற்சின்னு சொல்லலாம். அடுத்ததா இங்கே ஸ்ரீ விஜயம் அப்படிங்கிற ஒரு பேரரசு இருக்கு இல்லையா, தெற்கு சுமத்ரா பகுதி தீவு பகுதியில் அதையும் கைப்பற்றிருக்கிறாரு முதலாம் ராஜேந்திரன் அவர்கள். கடல் கடந்த வணிகம் செழித்து ஓங்கியது அப்படின்னா சோழர்கள் ஆட்சியில் முதலாம் ராஜேந்திரனுடைய பங்கும் இந்த இடத்துல மிக குறிப்பிட்டு சொல்லப்படுது.